வாங்க இன்னைக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் விழாவை பார்க்கலாங்க. என்னங்க சொல்கிறீங்க? 2.25 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 பெட்ரூம் வீடுங்க. பெரிய ஹாலுங்க. நம்ம சிக்னேச்சர் வில்லா அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்க. நம்ம இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன்லையும் சரி மெட்டல்லையும் சரி ஒரு தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணி இன்டீரியர் சிக்னேச்சர் வில்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சர்க்கிள் அப்படிங்கிறதும் செமி சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு பிறை நிலா வுட்டனில் லூவர் பேட்டர்ன்ஸில் கொடுத்து செல்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவுடு பேட்டர்ன் பிறை நிலா மாதிரி அடிச்சிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாகவும் கீழே செல்ஃப்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் விழாவை பார்க்கலாங்க. என்னங்க சொல்கிறீங்க? 2.25 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 பெட்ரூம் வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டயகனலாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உள்ளேயும் ஒரு சைடு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு பேட்டர்ன் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டைல்ஸ் கொடுத்து கிளாஸ் போட்டு ஸ்பாட்லைட் கொடுத்து ஜன்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர பார்டர் கொடுத்து கலரிங் பண்ணியிருக்காங்க. கீழே அதுக்கு நேராக பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டோர் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 படியேறி மேலே போகிற மாதிரி கார்டன் ஸ்பேஸோட நம்மளுக்கு 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஃபோல்டபுள் பெரிய கேட் ஒன்றும் விக்கெட் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஒயிட் வித் கிரே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல வடக்கு பார்த்த ரோட்டில் உள்ளே போனோம்னா பெரிய கார் பார்க்கிங்கு 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க. கார் பார்க்கிங் ஃபுல்லும் கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் மேலே ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபாலுக்கு ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற மாதிரி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப் டோர் போட்டிருக்கிறங்காட்டி உங்களுக்கு கார் நிறுத்த வச்சுருக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜலமூலையில் 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. சம்ப் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணிக்கு ஒன்று உப்பு தண்ணிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி செட்பேக் ஏரியா கொடுத்து மெயின் டோர் வந்து ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவில் வச்சுருக்காங்க. நல்ல தேக்கு கதவு பிளைன் டிசைன்ஸில் கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு ராயல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க. நம்ம சிக்னேச்சர் வில்லா அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்கள். நம்ம இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன்லையும் சரி மெட்டல்லையும் சரி ஒரு தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணி இன்டீரியர் சிக்னேச்சர் வில்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சர்க்கிள் அப்படிங்கிறதும் செமி சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு பிறை நிலா வுட்டனில் லூவர் பேட்டர்ன்ஸில் கொடுத்து செல்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவுடு பேட்டர்ன் பிறை நிலா மாதிரி அடிச்சிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாகவும் கீழே செல்ஃப்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து அட்டகாசமாக இருக்குது. லூவர் பேட்டர்னில் வுட் ஒர்க்கில் பண்ணி மேலே ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாங்க. பாருங்கள், இது பூஜா ரூமுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல 17க்கு 10 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஹாலை எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அமைஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளவு அழகாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க, ஃபோயர்லேருந்து உள்ளே போகும்போது ஒரு பெரிய கிச்சனுங்க. 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆடப்பாடலான கிச்சனுங்க. இந்த ஆடப்பாடலான கிச்சனுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒளி வெள்ளம் போட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டில் உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக பண்ணியிருக்காங்க. மேலே லேப்ட்டு கீழே ஸ்டோரேஜ் யூனிட் கிளாஸ் ஃபினிஷிங்கோட 2 ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன்லேயே வந்து கிரே கலரில் ஒட்டியிருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜிங்க் கொடுத்துருக்காங்க. பேரலாக 2 ஜன்னல் வச்சு அதுக்கு வந்து யூபிவிசியில் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி காற்றோட்டு வசதியும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கிச்சன் வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. வாங்க, கிச்சனில் இருந்து ஃபோயரோட நம்ம உள்ளே போனோம்னா 10க்கு 10 அப்படின்னு ஒரு ரெகுலர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு 2 டோர் வச்ச ஒரு கபோர்டு ஒர்க்கும் மேலே லேஃப்ட்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் வுட்டன்லேயே பண்ணியிருக்காங்க. அதனுடைய கலரும் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஹேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அட்டகாசமாக சிம்பிளாக நீட்டாக இருக்குது.
உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேண்ட்டு சாரீஸ் அப்படி தொங்க விடுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ப்ளைனாக பண்ணி அதில் ஒரு சின்னதாக ஒரு டச் கொடுத்துருக்காங்க மைக்காவில். பாருங்கள் அட்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைன்ஸ் வந்து சென்டரில் பிளாக் ப்ரௌன் பண்ணி பாக்கி 2 பக்கமும் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் எடுப்பாக இருக்குது. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வந்துடும். கீழிருந்து அடிக்கும் தலைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்கிறங்காட்டி இது சுத்தம் பண்ணுறதும் நீட்னஸ்க்கும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனையும் ஹாலை பிரிக்கிற இடத்துல நம்மளுக்கு வுட் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஸ்பாட்லைட் கொடுத்து அழகுப்படுத்தியிருக்காங்க. மேலே போகும்போது சிக்னேச்சர் டைப்பில் நியூ டைப்பில் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட்டனில் மெட்டலில் ஹேண்டில் வந்துடும். கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது மேலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. 13க்கு 14 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹால்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மேலே போகிறக்கும் நம்மளுக்கு ஆர்சிலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. 2 பக்கமும் பேரலாக நம்மளுக்கு பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரி ஜன்னலுக்கும் டிசைன்ஸ் வந்து பாருங்கள் லைட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் லேம்ப்பு, 2 ஃபேன் மாட்டிக்கிறதுக்கு ப்ரொவிஷன், ஸ்பாட் லைட்டு அப்படின்னு கொடுத்து ஒரு தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. மேலே தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலரில் மைக்கா கொடுத்து வுட்டனில் சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய லெஃப்டில் கபோர்டு ஒர்க்கும் கீழே 2 ட்ராவில் இருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்கும் அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள் அப்படின்னு கொடுத்து பேஸ் கேபினட்டோடு கொடுத்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அது போக சைடு வாலில் ஃபுல்லுமே நம்மளுக்கு பேனலிங் டைப்பில் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. முதல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை பிடிச்சாதான் அதனுடைய உங்களுக்கு அனுபவம் தெரியுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் நல்லா ஹெவியான ஹிஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க்ஸ்க்கு பார்க்க அழகாகவே இருக்குது. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து லைட்டிங்ஸ்லையும் நம்மளுக்கு பிரமாதப்படுத்தியிருக்காங்க. பாருங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் லைட் கிரே கொடுத்து அதுக்கு பார்டர் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து பிராண்டடில் எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்துடும் உங்களுக்கு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பன்னிமடையில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் செமிகேட்டட் கம்யூனிட்டியில் டிடிசிபி அப்ரூவ்டோட நல்ல தண்ணி பைப் கனெக்ஷனோடு அமைஞ்சிருக்கு. வாங்க நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 9க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலை உங்களுக்கு சென்டராக வச்சு சைடில் ஃபுல்லுமே உங்களுக்கு வுட்டனில் ப்ரொஜெக்ஷனில் பேனலிங் பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய கலரும் வந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நம்மளுக்கு வுட்டனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் ரூம் அப்படிங்கிறங்காட்டி இதுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணல. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் பெருசாகவே இருக்குது. இதுலேயும் முதல்ல சொன்ன மாதிரியே வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்துடும். நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டிலைங்க 2.25 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கார்டன் ஸ்பேஸ், இன்டீரியர் சிக்னேச்சர், லைட்டிங், ஃபோக்கஸ் லைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. வாங்க இந்த வீட்டை பற்றி இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. முன்னாடி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனிலையும் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து நல்லா 4க்கு 20 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனிங்க. சைடுக்கு முன்னாடி இருக்கிறவுடைய ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபால் ஃபுல்லுமே வந்து பர்கோலா பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டீல்லையே ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு, இன்னொரு சைடு ஸ்டீலில் மெட்டல்லையும் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப டிசைன்ஃபுல்லாக இருக்குது. மேலே லைட்டிங் கொடுத்து ஒரு தோட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வீடு. இந்த வீட்டை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா மேலே போகும்போது
ஆர்சியிலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வீட்டுக்குள்ளேருந்து போகிற மாதிரியே அமைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, நீங்கள் ஸ்டடி யூனிட்டாகவும் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு 6x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான யூட்டிலிட்டி ஸ்பேஸுங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும், வேறு நம்மளுக்கு ஸ்டடி யூனிட் வைக்கிறக்கும், வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் வைக்கிறக்கும் உங்களுக்கு சூப்பராக ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடியில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. பாருங்கள், நல்ல ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து வெளியில் துவைக்கிற கல் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி துணிக்காய போடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐமை ஹோமின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கோம். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். சூரியன் தாலாட்டும் இடம். நன்றி ஐமை ஹோம்.